இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி வந்திருக்கிறது. இதுதான் மிக டேஞ்சர். ஒரு முறை நாடாக, ஒரே கட்சி நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே மொழி உள்ள நாடாக இதை ஆக்க பார்க்கிறார்கள். நம்முடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு சான்ஸ்கிரிட்டை பயன்படுத்துகிறார்கள். பயங்கரமான முயற்சியில் இன்றைக்கு பிஜேபி இறங்கி இருக்கிறது. எந்த வலையை விரிக்கிறது பிஜேபி? ஜெயலலிதாவை எட்ட பார்த்தவர்கள் 8 பேர் தான். இவர்களுக்கு இந்திய எதிர்ப்பும் தெரியாது, சான்ஸ்கிரிட் எதிர்ப்பும் தெரியாது, தமிழ் பண்பாடும் தெரியாது, கலாச்சார அழிவும் தெரியாது, இவர் எதுவும் தெரியாது. குருட்டு நாய் கொழுக்கட்டை கிடைத்ததை போல ஒரு அமைச்சர் பதவி வந்து விட்டது. ஜெயலலிதா எம்ஜிஆரோடு பழகியும் அவ்வளவாக இல்லை. காரணம், அவருடைய பிறப்பே வேறு மாதிரியானது. ஆனால் இப்போ வந்தவர்களுக்கு, இடையிலே வந்தவர்களுக்கு, இவர்கள் மக்களிடத்திலே இழவு வீட்டிலே உள்ள நுழைந்து அடுப்பங்களிலே போய் அத்தனை சுருட்டியவர்களைப் போல் இன்றைக்கு இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். எந்த இனம் வரலாற்றை மறக்கிறதோ அந்த இனம் நினைவிழந்த மனிதனுக்கு சமம் என்று சொன்னார். அவன் பைத்தியக்காரனுக்கு சமம் என்று சொன்னார். அந்த நிலைக்கு தமிழ்நாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தோளுக்கு வளர்ந்து தோழனாகி இன்றைக்கு என் தலைக்கு மேலே வளர்ந்து தலைவனாக வந்திருக்கிறார். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த ஊரில் இருக்கிற கட்சிக்காரர்கள் அவ்வளவு பேரும் எனக்கு நல்ல அறிமுகம். இன்னும் எனக்கு பல பேர் ஞாபகம் இருக்கிறது. என்னை பாரதி அழைத்து வந்தால் உடன் வருவார். ஒரு பெயர் கோணி, இன்னொரு பெயர் நீலகண்டன். இந்த பெயர்களெல்லாம் எங்கிருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் நெஞ்சு இருக்கிற வரையில் அவர்களுடைய நினைவு இருக்கும். அப்பொழுதுதான் கட்சியிலே முதலாக எங்களிடத்தில் வந்து ஒரு 5 நிமிடம் மேடையிலே பேச முடியுமா என்று கேட்பார் மோகனரங்கம். அவரை விரட்டி விடுவார் பாலன். அவர் பச்சையம்மன்களிலே எம்ஏ படித்தவர். எனவே என்னுடைய முன்னோடி என்று ஒரு 5 நிமிடத்தை பாரதிக்கு சொல்லி ஏற்றுவேன். அவர் பின்னாளில் அதிமுகவுக்கு போய் ஒரு பார்லிமெண்ட்டினுடைய அங்கத்தினராக இருந்தவர். ஆனால் கடைசி வரையில் என்னோடு மிக நட்பாக இருந்தவர். எனவே ஆலந்தூர் நான் பேசினேன் என்பதை விட என்னை பேச்சாளராக ஆக்கிய மண் ஆலந்தூர் மண். எனவே இந்த ஊரில் நான் பேசுவதில் அந்த மலரும் நினைவுகளோடு நான் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு ஊர், எனக்கு மாணவனாக இருந்த காலத்தில் குன்றத்தூருக்கு பஸ் ஏறி அங்கே போய் இறங்குவேன். சிவகுமார் என்கிறவர் எங்களை அழைத்து கொண்டு போவார். அந்த ஊரிலே ஒரு பொதுக்கூட்டம் பேசுவோம். பேசிவிட்ட பிறகு ஒரு வீட்டிலே கொண்டு போய் எங்களை உட்கார வைத்து சூடான இட்லியும் கறி குழம்பும் போட்டு எங்களை எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறவர் இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற அவருடைய தந்தையார் மோகனலிங்கம் அவர்கள். ஒரு முறை அந்த ஊரில் நான் பேசுகிற பொழுது, அப்பொழுதெல்லாம் கல்லூரி வேகம், காங்கிரஸை எதிர்க்கிற பாணி, அன்றைக்கு வேகமாக பேசிய பிறகு கூட்டம் முடிவதற்கு முன்னால் பெரும் சண்டை. அவர் பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் தடி எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். மோகனலிங்கம் அவர்கள் என்னை வீட்டிலே கொண்டு உட்கார வைத்துவிட்டு சண்டையெல்லாம் முடிந்திருக்க பிறகு சாப்பிட்டு அன்றைக்கு அவர் வீட்டிலே தங்க வைத்து மறுநாள் காலையில் என்னை பஸ் ஏற்றி அனுப்பினார்கள். அப்பொழுது நான் பேச்சாளராக அந்த ஊருக்கு போன பொழுது ஒரு புல்லாண்டான் இவ்வளவு இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருந்தார். அவர்தான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு. ஆகவே நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு 50-55 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இங்கே சொன்னதை போல் இந்திய எதிர்ப்புக்கு போராட்டத்துக்கு முன்னாலேயே நான் 1962
சென்னை மாநகர கார்ப்பரேஷனில் சிவசங்கரன் அவர்கள் நின்ற நுங்கம்பாக்கம் பகுதியில் ஜெயலட்சுமிபுரத்தில் முதலாக அரசியல் கூட்டத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுதிருந்து இந்த பகுதிகளெல்லாம் பேசுவோம். பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிந்ததற்கு பிறகு அந்த போராட்டத்தின் வரலாற்றை மேடையில் நாங்கள் பேசுகிற பொழுது தாய்மார்களும் பெரியவர்களும் கண்ணீர் விட்டு கதறுவார்கள். அவையெல்லாம் நான் ஜெகத் ரட்சகன் பேசுகிற பொழுது நான் நினைத்து பார்த்தேன். என்னோடு பக்தவச்சலத்தை பார்ப்பதற்காக நாங்கள் ஊர்வலம் போன பொழுது யார் யார் வந்தார்கள் என்று பார்த்தேன். என்னோடு அன்றைக்கு வந்தவர்கள் 198 பேர் உயிரோடு இல்லை. ஓரிருவர் இருந்தால் அவர்கள் கட்சி மாறி போய்விட்டார்கள். ஆனால் உயிரோடு இருப்பவனும் நான் தான், கட்சி மாறாமல் இருப்பவனும் நான் தான். எனவே இந்த தினத்தில் அதை நினைக்கிற பொழுது இவ்வளவு வயதுக்கு பிறகும் கூட அந்த கோபம், அந்த உணர்வு, அந்த எழுச்சி என் இதயத்தில் குந்தடிப்பதை நான் உணர்கிறேன். மொழிப்போர் என்பது சாதாரணமானதல்ல. உலகத்தில் ஒரு மொழிக்காக ஒரு கட்சி சுமார் 1938 இருந்து போராடி கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி திராவிட இயக்கம் நம்முடைய திமுக கழகம் மட்டும்தான். 38 அது திராவிட கழகமாக ஆரம்பித்திருந்தாலும் அதற்கு பிறகு 49 கழகமாக மலர்ந்தாலும் அதற்கு பிறகு பல பேர் பிரிந்து போனாலும் அவர்கள் எல்லாம் அரசியலிலே நீத்து போய்விட்டார்கள். ஆனால் 38 இருந்து இந்த வரையிலே ஒரு சமரசம் ஏற்படாத ஒரு கொள்கை இந்திய எதிர்ப்பு கொள்கை. நம்முடைய ஆரம்ப காலத்திலே சுயமரியாதை காலத்திலே இருந்த கொள்கைகளில் சிலதில் நாம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறோம். கடவுள் இல்லவே இல்லை, இருக்கிறவன் என்பார் முட்டாள் என்று பெரியார் அவர்கள் சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகமான நாம் அறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு காம்ப்ரமைஸ் செய்து காட்டினோம். ஒரு காலத்தில் நாம் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு என்று இருந்தது. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தனிப்பட்ட பிராமணர்களுக்கு எதிர்ப்பல்ல, பிராமணியத்துக்குத்தான் எதிர்ப்பு என்று ஒரு காம்ப்ரமைஸை உருவாக்கி காட்டினோம். எல்லாவற்றிலும் ஒரு காம்ப்ரமைஸ் செய்து காட்டியிருக்கிறோம். ஆனால் இந்திய எதிர்ப்பிலே மட்டும் எந்த காலத்திலும் ஒரு உடன்படிக்கை காம்ப்ரமைஸை நாம் செய்து கொண்டதே கிடையாது. என்றைக்கு நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கே நாம் அழிந்தோம், தொலைந்தோம் என்று பொருள். அதைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் உணர்ந்தார்கள், கலைஞர் அவர்கள் வழிநடத்தினார்கள். இன்றைக்கு கழகத்தை நடத்துகிற தளபதியும் உணர்ந்து அதை நடத்துகிறார்கள். ஆனால் 38 இருந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஒரே நிலையில் இருந்து நாம் எதிர்த்திருக்கிறோம். ஆனால் நாம் ஒரே நிலையிலே இந்திய எதிர்ப்பிலே மாறாமல் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிரிகள் மாறி மாறி வந்திருக்கிறார்கள். இந்தியை எதிர்க்கிற பொழுது, வேகமாக பேசுகிற பொழுது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர் சொன்னார், உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள்
அந்த காலத்தில் சம்பத் நம்மோடு இருந்தார். அவரை பேசிய அப்பொழுது பார்லிமெண்ட்டில் இருந்தவர் பேசிய பொழுது அண்ணா அவர்கள் பேச சொன்ன பேசிய பொழுது ஒரு கடிதம் கொடுத்தார். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையிலே ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் என்று அன்றைக்கு நேரு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வாக்குறுதியிலே தான் நாம் அந்த வாக்குறுதியை விடாமல் குரங்கு பிடி போல் பிடித்திருக்கிறோம். ஆனால் அந்த வாக்குறுதியில இருந்து எப்படியாவது கழட்டி கொள்ள வேண்டும் என்று பின்னாலே வந்தவர்கள் பலமுறை எச்சரித்தார்கள். 65 ஜனவரி 26 இந்தி அரியணை ஏறுகிறது என்று அப்பொழுதிருந்த லால் பகதூர் சாஸ்திரி ஒரு முறை இந்தியில் விளையாடி பார்த்தார். ஏன் இந்திரா காந்தி அம்மையாரை விளையாடி பார்த்தார். காங்கிரஸ் கட்சியிலே யார் அமைச்சராக வந்தாலும் ஏதாவது ஒரு முறையிலே இந்தியை திணிப்பதிலே இருந்தார்கள். ஆனால் பண்டித நேருவுக்கே பயப்படாத இயக்கம் அவருக்கு பின்னால் வந்த அந்த பாரம்பரியத்தை கண்டு என்றைக்கும் நாம் பயந்தது கிடையாது. பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போன பிறகு இந்த மொழி குறித்து ஒரு மசோதா வருகிற பொழுது மிக அற்புதமாக விளையாடி பேசினார் அண்ணா அவர்கள். நான் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொன்னால் நான் வங்காளிக்கு எதிரி அல்ல, மராட்டியனுக்கு நான் எதிர்ப்பல்ல, உத்தரப்பிரதேசக்காரனுக்கு நான் எதிர்ப்பல்ல, ஆனால் எங்கள் மொழிக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் நம்முடைய பொருளாளர் பாய் அவர்கள் சொன்னார்கள். அண்ணா அவர்கள் இந்தி பேசுதான் அதிகம் பேசுகிறார்கள், ஏன் நீங்கள் அதை எதிர்க்கிறீர்கள் என்று ஒரு உறுப்பினர் எழுந்து கேட்ட பொழுது அண்ணா சொன்னார், ஓஹோ மெஜாரிட்டி இருந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படியானால் தேசிய பறவையாக ஏன் மயிலை தேர்ந்தெடுத்துகிறீர்கள்? காகத்தை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும், காகத்து மயிலை விட காகம் அல்லவா அதிகம் என்று பாராளுமன்றத்திலே கேட்டார்கள். அது என்ன அவர்கள் இந்தியை திணிப்பதால் உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்று கேட்டார்கள். இந்தியை திணிக்காததால் என்ன பிரச்சனை வந்துவிடும் என்று கேட்டார்கள். ஆக இப்படி பல்வேறு கொஸ்டின்களை கேட்ட பொழுதெல்லாம் பதிலளித்த பிறகுதான் இந்தியை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் எதிர்க்கும் என்ற நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் சாம்ராஜ்யம் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி வந்திருக்கிறது. இதுதான் மிக டேஞ்சர். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரையில் இந்தியை மட்டும்தான் நம் மீது திணிக்க பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் இந்தியையும் திணிப்போம், சமஸ்கிருதத்தையும் கொண்டு வருவோம், இந்துத்துவாவையும் கொண்டு வருவோம், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் என்று ஆக்குவோம். there is no federal government system, கூட்டாட்சி முறை கிடையாது என்று இந்த நாட்டை ஒரு முறை நாடாக, ஒரே கட்சி நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே மொழி உள்ள நாடாக இதை ஆக்க பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் பல்வேறு முனைகளில் எதிர்ப்பெறுகிறார்கள். பிஜேபியினுடைய அந்த ஆக்ரோஷமான நடவடிக்கைக்கு பல மாநிலங்கள் அடிபணிந்து விட்டது. பல மாநிலங்களுக்கு இந்தியும் காமன் லாங்குவேஜ் ஆகிற காரணத்தால் அச்சா என்று சொல்லிவிட்டார்கள். நம்மை போல் திராவிட இயக்க மொழிகளாக இருக்கக்கூடிய கன்னடமும் கலிதெலுங்கும் மலையாளமும் சான்ஸ்கிரிட்டோடு கலந்து பிறந்தவர்கள். தெலுங்கு எப்படி தோன்றியது? தமிழ் பிளஸ் ஆங்கிலம் தெலுங்காக வந்தது, தமிழ் பிளஸ் சான்ஸ்கிரிட் தெலுங்காக வந்தது, தமிழ் பிளஸ் சான்ஸ்கிரிட் கன்னடமாக வந்தது, தமிழ் பிளஸ் சான்ஸ்கிரிட் மலையாளமாக வந்தது. அதைத்தான் உன் உதிரத்தே உதித்து ஒன்று வர வாயிடினும் என்று சொன்னார்கள். ஆனால் சான்ஸ்கிரிட் அவர்களுக்கு கொஞ்சம் பரிசுத்தமான மொழியாக இருக்கிற காரணத்தால் அதில் அவர்கள் எதிர்ப்பு அதிகம் காட்ட முடியவில்லை. ஆனால் நாம் சான்ஸ்கிரிட்டையும் சேர்த்து எதிர்த்து இருக்கிறோம். ஸ்ரீமான் என்று சொல்லுவதை
திரு என்று மாற்றியிருக்கிறோம். ஆகவே மொழிக்கு ஒரு தனித்தமிழ் இயக்கத்தை அதற்காக உருவாக்கி கலப்படமற்ற மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் என்பதற்காக தனித்தமிழ் இயக்கத்தை கண்டிருக்கிறோம். எனவே நமக்கு இந்தி எப்படி நம்மளை அடிமைப்படுத்த முற்படுகிறதோ ஆட்சி மொழி வகையில் இந்தி நம்மை அடிமைப்படுத்த முனைகிறது. இந்தியை ஆட்சி முறைக்கு அதில் நம்மை அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். சான்ஸ்கிரிட்டை ஏன் திணிக்கிறார்கள் என்றால் நம்முடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு சான்ஸ்கிரிட்டை பயன்படுத்துகிறார்கள். இதை ரெண்டையும் ஒரு சேர செய்கிற ஒரு பயங்கரமான முயற்சியில் இன்றைக்கு பிஜேபி இறங்கியிருக்கிறது. ஆகையினால்தான் அவர்களுக்கு வடநாட்டிலே இல்லாத ஒரு எரிச்சல் தென்னாட்டிலே கூட மற்ற மாநிலங்களில் ஏற்படாத எரிச்சல் தமிழ்நாட்டின் மீது எதிர்க்கிறது. அவர்கள் இந்தி மைல்களை எதிர்க்கிறோம், இந்தி எதிர்க்கிறோம், குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறோம், சான்ஸ்கிரிட் முறையிலே பள்ளி பாடலை பாடுவதை எதிர்க்கிறோம். ஆகவே பிஜேபியினுடைய இந்துத்துவாவினுடைய அத்தனை அஸ்திரங்களையும் எதிர்க்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. எனவே அவர்கள் ஒன்று நினைக்கிறார்கள், எந்த மாநிலத்தில் எந்த கட்சி வேண்டுமானாலும் ஆட்சியில் இருக்கட்டும், ஆனால் நம்மை உறுதி கொண்டிருக்கிற திமுக மட்டும் இருக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள். ராமனுக்கு சில விபீஷணர்கள் கிடைத்ததை போல் இங்கே சில விபீஷணர்கள் அவர்களுக்கு அடிபணிந்திருக்கிறார்கள். இன்னும் சில மந்திரிகள் டெல்லிக்கு போனால் காவி உடையே கட்டி கொண்டு போகிறார்கள், நெற்றியில் 7-8 பொட்டு வைத்திருக்கிறார்கள், கழுத்திலே ஒரு 7-8 உத்ராட்ச மாலை போட்டிருக்கிறார்கள், சிவப்பழமாக தோன்றி தென்னாட்டுடை சிவனே போற்றி என்னாருக்கு இறைவா போற்றின்னு காலில் விழுகிறார்கள். நான் பக்திக்காக போகவில்லை, அது ஒரு சமாச்சாரம், ஒவ்வொருவருக்குள்ள உரிமை, அதை நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் எந்த வலை விற்கிறது, எந்த வலையை விரிக்கிறது பிஜேபி, அரசியலை நம்ம எப்படி அடிமைப்படுத்த பார்க்கிறது, சமுதாய சீரழிவை எப்படி நடைமுறைப்படுத்த பார்க்கிறது என்பதை ஆட்சியில் இருக்கிறவர்கள் சிந்திப்பதில்லை. காரணம், இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த உணர்வு அறிவு கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அண்ணாவே பார்க்காதவர்கள் அத்தனை பேரும், கலைஞரிடத்திலே காணாதவர்கள் அத்தனை பேரும், எம்ஜிஆரை பார்த்தவர்கள் 2 ஒருவர் தான், ஜெயலலிதாவை எட்ட பார்த்தவர்கள் 8 பேர் தான். ஆனால் இவர்கள் மந்திரி சபையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்தி எதிர்ப்பும் தெரியாது, சான்ஸ்கிரிட் எதிர்ப்பும் தெரியாது, தமிழ் பண்பாடும் தெரியாது, கலாச்சார அழிவும் தெரியாது, இவங்க எதுவும் தெரியாது. குருட்டு நாய் கொழுக்கட்டை கிடைத்ததை போல ஒரு அமைச்சர் பதவி வந்து விட்டது. எவருக்கு தமிழ் உணர்வு கிடையாது. இரண்டாவது இன்னொன்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கட்சிக்கு தலைமையே கிடையாது. நம்மிடம் வந்து சென்ற எம்ஜிஆர் அவர்கள் பல ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தால் அவரையும் மீறி இந்திய எதிர்ப்பு கொள்கைகள் அவர் உள்ளத்தில் இருந்தது, அவரையும் மீறி திராவிட உணர்வுகள் எம்ஜிஆர் இடத்தில் இருந்தது. ஆனால் ஜெயலலிதாவிடத்தில் எம்ஜிஆர் நம்மோடு பழகிய காரணத்தால் அவையெல்லாம் இருந்தது. ஜெயலலிதா எம்ஜிஆரோடு பழகியும் அவ்வளவாக இல்லை. காரணம், அவருடைய பிறப்பே வேறு மாதிரியானது. ஆனால் இப்போ வந்தவர்களுக்கு, இடையிலே வந்தவர்களுக்கு, இவர்கள் மக்களிடத்திலே சென்று மக்களிடத்திலே வசீகரமாக வாக்குகளை பெற்று வந்தவர்கள் அல்ல. இறந்து போன இடத்தில் இழவு வீட்டிலே உள்ள நுழைந்து அடுப்பங்களையிலே போய் அத்தனையும் சுருட்டியவர்களைப் போல் இன்றைக்கு இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட நினைவு நாளை நாம் எதற்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால்,
இந்தி இப்போது வந்துவிட்டதா என்பதல்ல, ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் ஜெகத் ரட்சன் அவர்கள் இன்னும் அவர் நேரமில்லாத காரணத்தால் தீக்குளித்த 8 மறவர்களுடைய வரலாற்றை சொல்லியிருப்பார். நாம் இதை மறந்து போய்விடுவோம், வரலாறு தெரியாமல் போய்விடும். எனக்கு தெரிந்த அளவு வரலாறு, இந்திய எதிர்ப்பு வரலாறு என் மகனுக்கு தெரியுமா என்பது எனக்கு சந்தேகம், அல்லது அவன் மகனுக்கு தெரியுமா என்பது சந்தேகம். இப்படியே போனால் மறந்தே போய்விடும். அது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தட்டி எழுப்பி, தம்பி இதுதான் வரலாறு என்று சொல்லுகிறோம். அர்னால்ட் டாயன்பி என்கிறவன் உலகத்திலே பெரிய ஹிஸ்டோரியன், சேலஞ்ச் டு நேச்சர் என்று வால்யூமாக புத்தகம் எழுதியவர். அவர் சொன்னார், எந்த இனம் வரலாற்றை மறக்கிறதோ அந்த இனம் நினைவிழந்த மனிதனுக்கு சமம் என்று சொன்னார். வரலாற்றை ஒரு இனம் மறந்துவிட்டால் அவன் பைத்தியக்காரனுக்கு சமம் என்று சொன்னார். அந்த நிலைக்கு தமிழ்நாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் இந்த வரலாற்று செய்திகளை மக்களிடத்தை சொல்லுகிறோம். பல கூட்டங்களிலே சொல்லலாம். 8 மாதம் ஆச்சு கூட்டம் போட்டு. நான் நேற்று தான் சொன்னேன், இனிமேல் கூட்டத்தில் பேசுறது கூட நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒன்று. நான் இவர் கேட்டேன், கூட்டத்துக்கு வர்றவனுக்கும் மறந்து போயிட்டான் கூட்டத்துக்கு போகிறத. நம்மால் பேசுகிறவனும் எப்படி பேசுறதுன்னு தெரியும், மறந்து போச்சு. மைக் போடுறவனுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது. 8 மாதம் ஆச்சு. நேற்று தான் நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகிறேன். ஆனால் அன்பு அவர்கள் ஒரு ஆக்கப்பணியாளர் அற்புதமாக கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். எனவே நான் எதற்கு சொல்கின்றால், இந்த வரலாற்றுக்கு நம்முடைய கட்சியில் அப்படி அல்ல. அறிஞர் அண்ணா நமக்கு அறிவு ஊட்டியவர், கலைஞர் நமக்கு உணர்ச்சி ஊட்டியவர். அந்த அறிவையும் உணர்ச்சியும் ஒரு நேர ஊட்டிக் கொண்டிருப்பவர் இன்றைக்கு இளம் தலைவர் தளபதி அவர்கள். நான் வியந்து போகிறேன். நான் அந்த வீட்டுக்கு கலைஞரிடத்திலே 62 நுழைந்தேன். அப்பொழுதெல்லாம் சின்ன குழந்தையாக இருந்தவர். இன்றைக்கு வளர்ந்து எங்கள் முன்னாலே கூட வரமாட்டார், தேவையில் கூப்பிட்டா ஓடி போயிடுவார்கள். இன்றைக்கு வளர்ந்து என் தோளுக்கு வளர்ந்து தோழனாகி இன்றைக்கு என் தலைக்கு மேலே வளர்ந்து தலைவனாக வந்திருக்கிறார். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு கூட சொன்னார் அவர், அண்ணே உங்களுடைய எவ்வளவு நாள், எத்தனை ஆண்டு கால உங்களுக்கு இந்த மூத்த உறுப்பினர், எவ்வளவு அனுபவம் என்றாலும் சொன்னார். எனக்கு இவ்வளவு இருந்தாலும் என்னை வளர்த்த, எங்கோ இருந்து வந்த என்னை வளர்த்த, என்னை ஆளாக்கிய, என்னை உருவாக்கிய என் தலைவனுடைய மகனை என் தோளில் சுமப்பது எனக்கு ஒன்றும் வெட்கமில்லை. எவனையோ சுமப்பதை விட என் தலைவன் மகனையா சுமப்பது எனக்கு வெட்கம். என்னை உருவாக்கிய தலைவர் இன்றைக்கும் 53 ஆண்டுகள் அவர் மடியிலே வளர்ந்தவன். நான் கூடவே இருந்தவன். எதை எப்படி சொல்ல வேண்டும், ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லுவதை போல் சொல்லுவார். இன்றைக்கு நான் வரும்போது கூட தளபதியில் சொன்னேன். அவர் சொல்லுவார், துரை 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கொண்டுவார். சொல்லுங்கண்ணே, அரசியலில் நீ வளரணுன்னா குரூப்பீஸும் சேர்க்காதேன்னுவார். இவன் என் குரூப்பு அவன் குரூப்புன்னு குரூப் சேர்க்காத. குரூப்பு சேர்த்துன்னா இவனுக்கு ஏற போகிறதே பெரிய வேலையாக இருக்கும். இல்லைன்னா இவன் அந்த பக்கம் போகிறான் இந்த பக்கம் போகிறான்னா இவனை பார்க்குறதே இருக்கும். நீ எல்லோரும் எனக்கு சமண்டான்னு போ, எல்லோரும் உனக்கு வந்துடுவான்னு சொல்லுவார். அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதை கூட சொன்னேன். இன்னொன்று, எந்த காரணத்தை கொண்டும் உனக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட போய் அவன் இப்படி இவன் இப்படின்னு இந்த போட்டு கொடுக்குற வேலையை செய்யாத. அது என்றைக்கும் உன்னை போட்டு தள்ளிடும். அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருப்பா என்னன்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு வர்ற அவர்கிட்ட. அப்படி ஒரு குழந்தை தாய்க்கு, எனக்கு தந்தைக்கு தந்தையாய் தாய் எல்லாவற்றுக்கும் இருந்து எனக்கு வளர்த்தவர் அவர். உலகத்தில் என் தாய் தந்தை இழந்த அந்த துயரத்தை நினைக்கிற பொழுது சாதாரணமாகி விடுகிறது. ஆனால் கலைஞரை பற்றி எனக்கு நினைக்கிற பொழுது எனக்கு நெஞ்சு படபடுத்து போய்விடுகிறேன். எத்தனை நாட்கள் இன்றைக்கு கூட நான் இரவில் படுக்கிற பொழுது
திடீர்னு வச்சுக்குவேன். வேற அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் சில நேரங்களில் கதவை தாண்டி வந்து பார்த்துருக்கேன். என்ன இப்படி இருக்காங்க, எல்லாம் தலைவர் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, தலைவர் அப்படி தான் கூப்பிடுவார். ஏன்னா ராத்திரி சில நேரங்களில் 11 மணி 12 மணி இருக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணுவார். என்னையா துரைமுருகன் அண்ணே தூங்கிட்டியா? இல்லைண்ணே 11 தான் தூங்குவான். எனக்கு தூக்கம் வரலையா, வா எங்க அப்படின்வார். ஓடுவோம். அதுக்கு முன்னே போய் பார்த்தா இவரெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜெகத்து இவங்கெல்லாம் மொத்த பேர் உட்காந்துருப்பாங்க. 2 மணி வரையும் பேசுவார். அந்த 2 மணி நேரத்தில் அரசியல் 2 தலைவருக்கு அப்படி நான் பழகியிருக்கேன். அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே எல்லோரும் போயிடுவாங்க. முரசொலி தளத்தை கூப்பிட்டு நீயும் துரைமுருகனும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களை கூட்டிகிட்டு வான்னு அண்ணா உட்கார வச்சு அடாடாடா எவ்வளோ விஷயம். நான் அண்ணா அவருடைய பேச்சு அங்கே பேச ஆரம்பித்தார்னா அண்ணா இங்கிலீஷில் தான் பேசுவார். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். இந்த தன்பால் இன்ஜினியரிங் லா காலேஜின்னு ஒருத்தர் வச்சுருப்பார். அவர் அந்த காலத்தில் எங்களோட வருவார் தன்பால். ஒரு நாள் அவர் கேட்டார், திராவிட நாடு விட்ட போய் ஏன் நீங்கள் கொரில்லா யுத்தம் நடத்தலைங்க? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னார் அண்ணா தன்பால். விச் டிஸ்ட்ரிக்ட் யூ பிலாங்? சார் ஓகே. வாட் இஸ் யுவர் சப்ஜெக்ட்? ஹிஸ்ட்ரி. டிட் யூ ஹேவ் எ ரீட் த ஹிஸ்டரி ஆஃப் தி கொரில்லா அப்படின்னா? யசோனா. Do you know how many states have failed in gorilla, how many failed the success அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் பாருங்க. 2 hours கொரில்லா யுத்தத்தை பற்றி சொன்னார் அண்ணா. எந்த நாடு எப்படின்னு அது மாதிரியெல்லாம் நிறைய அவரோடு கேட்டு பழகி இருக்கிறாங்க. ஆகையினால இந்த இயக்கத்துக்கு எனக்கு இருக்கிறது இந்த நாள் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறார். அவர்கிட்ட சொன்னேன், நான் அவர் கூட சொன்ன பொறுத்துனேன். இந்த இயக்கத்தை ஒரு பெரிய ஆச்சரியம், இன்னைக்கு அசந்து போயிட்டேன். இன்றைக்கி அவர்கிட்ட சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன். நான் 8 மாதமாக இந்த கொரோனா வந்து ஒரு 3 மாதம் அவனை விட்டு வழியாக உள்ள தைரியமாக இருக்கிறவன் தான் தைரியம் இல்லை. அதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டும் போயிட்டான், மிச்சம் வீட்டுக்கு போயிட்டான். சில பேர் ஊரை விட்டு விட்டுட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி இப்போ தான் இன்றைக்கி அப்பாடான்னு வழியாக நின்று இருக்கிறோம். பாதி பேர் போட்டுக்கிட்டு பாதி பேர் போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட பயம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னை காப்பதற்கும் எதிரியை தாக்குவதற்கும் சில ஆயுதங்களை அண்ணா அவர்கள் எடுத்தார்கள். தன்னை காப்பதற்கும் எதிரியை தாக்குவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் ஆயுதம் இந்த மேடை பேச்சு. 2வது எழுத்து. இதுதான் 2. ஆனால் 8 மாதமாக தளபதி வந்த பிறகு கடந்த 8 மாதமாக இந்த 2 ஆயுதங்களும் துருபிடித்து போய்விட்டது. ஆனால் துருபிடித்து போய்விட்டாலும் இயக்கத்தை துருபிடிக்க விடாமலே கட்டி காத்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். அந்த இளஞ்சிங்கத்தினுடைய உள்ளத்தில் எப்படி உதித்திருக்கு பாருங்கள். ஆஹா, அண்ணா கையாண்ட மேடையில் நான் பேச முடியவில்லை, கழகத்துடன் பேச முடியவில்லை, எழுத முடியவில்லை, ஒருவரை சந்திக்கக்கூடிய முடியவில்லை. ஆனால் இதை எப்படி செய்வது? அப்பொழுதுதான் சொன்னார், கட்சிக்காரனும் ஒன்றாக வேண்டும், மக்களையும் சென்று அந்த கட்சிக்காரன் பார்க்க வேண்டும், கட்சிக்காரனிடத்திலே கட்சிக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொன்னார், ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்து நம்மையெல்லாம் கொண்டு போய் நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வைத்து கட்சிக்காரனுக்கும் பொதுமக்களுக்கும் பிணைப்பு அருந்து விடாமல் செய்தார். அது முடிந்ததற்கு பிறகு இந்த கிராம சபை கூட்டங்கள் இதற்கு இப்படியே செய்த காரணத்தால் இந்த இயக்கம், நான் சொன்னேன், ஒரு பொதுக்குழுவையே தொலைக்காட்சியில் பேசலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு செயலாளர்களையும் பேசியிருக்கார் ஃபோனில். அவ்வளவு செயலாளர்களோடு பேசினார். கிளைக்கழக செயலாளரோடு பேசியிருக்கார். எல்லாரும் சொன்னால் எனக்கு தலைவரோடு பேசினார். அவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா சார்னா? எனக்கு தளபதி மாதிரி பேச தெரியாது, கலைஞர் மாதிரி ஒன்றா பேசுவோம்ப்பா, அதுவும் தெரியும் சொன்னேன். அவ்வளோ பேரும் பேசினார். பிறகு
காணொலி மூலமாக முதல்ல மாவட்ட கழகம், அதற்கு ஒன்றிய கழகம், அதற்கு கீழே கழகம் எல்லாரும் பேசினார். ஆக ஒரு மாநாடு நடத்துவதைப் போல கட்சியை அலட்டில் வைத்துக் கொண்ட காரணத்தால் இன்றைக்கு புது ஆயுதத்தை கண்டுபிடித்து இந்த இயக்கத்தை நிறுத்திய பெருமை தளபதிக்கு மட்டும்தான் உண்டு என்பதை பார்த்து நான் அசந்து போய்விட்டேன். பரவாயில்லை, புலிக்கு பிறந்தது பூனையாகவில்லை, சரியாக இருக்கிறது என்று நினைத்து பார்த்தேன். காரணம், தலைவர் இருந்த இடம் மிகப்பெரியது. அந்த இடத்தை நிரப்புவது மிக கடினம். ஆனால் நிரப்பி காட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டி பிரச்சாரத்தோடு இருப்பதாமல், இந்த இயக்கத்தினுடைய உரிமைகள் பட்டு போகாமல், இந்திக்கு அடிமையாகாமல், சமஸ்கிருதத்துக்கு வழிவிடாமல், இந்துத்துவாவுக்கு இங்கே இடமில்லாமல், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் என்ற கொள்கை இங்கே நுழையாமல் தமிழ்நாட்டை தமிழ்நாடாக காக்க வேண்டுமானால் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும். தளபதி மு.க. ஸ்டாலின் திமுகவின் தலைவர் என்று சொல்லுவதற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 6-7 கோடி மக்களுடைய ஏகாதிபதியாக சொல்லுகிறார். இன்றைக்கு 2 கோடி திமுக காரனுடைய தலைவனாக இருந்து சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்களிடத்திலே படாத பாடுபட்டிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறோம். எனவே மொழி போராட்டம் என்பது எனக்கு பின்னாலும் தொடரும், தளபதிக்கு பின்னாலும் தொடரும், உதயாவுக்கு பின்னாலும் தொடரும், அதுக்கு பின்னாலும் தொடரும். என்றைக்கு இந்திக்கு நாட்டில் இடமில்லை என்று மத்திய சர்க்கார் அறிவிக்கிறதோ அன்றைய வரையிலே திமுக இருக்கும், திமுக இழுத்துக் கொண்டுதான் இருக்கும். இது ஒரு தொடர் போராட்டம். இந்த போராட்டத்திலே எத்தனையோ பேர் வந்தார்கள், வீழ்ந்தார்கள், போய்விட்டார்கள். சிலர் கோழையாகி போனார்கள், சிலர் மோழையாகி போனார்கள், சிலர் விழுந்து வடிந்தார்கள், சிலர் மட்டும் வீரனாக இருக்கிறார்கள், சிலர் தியாகிகளாக மலர்ந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு ஒரு களம் அமைக்கிற பணியை இந்த பகுதியிலே நண்பர் அன்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்பரசன் அவரை நான் சொன்னேனே, சின்ன பிள்ளையாக இருந்து பார்த்தேன் என்று. இன்றைக்கு அவரை நான் நிமிர்ந்து பார்க்கிறேன். ஏ அப்பா, இவ்வளோ பெரிய கெட்டிக்காரனா நீ என்று அவரை நான் பார்க்கிறேன். எனக்கு அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் என் தம்பி ஒருவன் வளர்ந்து வானோக்கி நின்று தலைவரிடத்திலே அசைக்க முடியாத பெருமையும் பெற்றிருக்கிறார் என்பதிலே பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். உழைப்பவர், அப்படிப்பட்டவர் ஒருவர் இந்த ஊருக்கு, இந்த தொகுதிக்கு எம்எல்ஏயாக இருப்பது ஆலந்தூர் தொகுதிக்கே பெருமைதான். நம்முடைய ஜெகத்ரட்சி சொன்னார், இது திமுகவின் தொகுதி என்று. வீரப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க தகுந்த வந்துட்டாருங்க அந்த மாதிரி. ஆனால் நம்முடைய அன்பு அவர்கள் அமைச்சராக இருந்தவர், அப்பொழுக்கற்றவனாக இருந்தவர், மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர், மக்களோடு இணைந்து கட்சியை வளர்த்தவர், தலைவருக்கு தொண்டனாக இருக்கக்கூடியவர், இந்த தொகுதிக்கு கடந்தெடுத்த ஒரு சமூக நல ஊழியனாக இருப்பார் என்பதை மட்டும் நினைவுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.